அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத் சமிஅ வஜ்பத்தன் ஃபகால அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததுரூன மா ஹாதா قال قلنا الله ورسوله أعلم قال هذا حجر رمي به في النار منذ 70 خريفا فهو يهوي في النار الآن حتى انتهى إلى قعرها. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது ஏதோ விழுந்த சப்தத்தை அவர்கள் கேட்டார்கள், நாங்களும் கேட்டோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நரகத்திற்குள் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாகும். அது இந்த நேரம் வரை நரகத்திற்குள் சென்று இப்போதுதான் அதன் ஆழத்தை எட்டியது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிமில் 2844வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு புரிகிறது அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு மிக பயங்கரமானது. அது விழக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை இதன் மூலியமாகவே நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கல் எறியப்பட்டு 70 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு அடித்தளத்தை அடைகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆழம் எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை கொண்ட அந்த நரகமாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். முதலில் நாம் சென்ற ஹதீஸிலே அந்த நரகம் இழுத்து வரப்படும் என்று நாம் சொன்னோம். அதை இழுத்து வரக்கூடிய கடிவளங்களில் எவ்வளவு மலக்குமார்கள் இருப்பார்கள், 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு கடிவளத்திலும் 70,000 மலக்குமார்கள், இதே போன்று 70,000 கடிவளங்கள் இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நரகம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. இந்த நரக நெருப்பு என்பதை சாதாரண ஒன்று என்று நினைத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக மோகத்தில், இச்சையில், இந்த மன இச்சையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து விடக்கூடாது. நாளை மறுமையில் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் தயாரிப்பு செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் பாடுபட வேண்டும். நாளை மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இன்னரும் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் நாங்கள் தோல்வி அடைவோம் என்று சொன்னால், இந்த நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஒருவேளை ஆயிடுவோம் என்று சொன்னால், நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை விட கை சேதம் எதுவுமாகவும் இருக்காது. அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கை சேதம் எதுவுமாக இருக்காது. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கொடூரமானது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி சென்று விட்டார்கள். இன்னும் நாம் தூங்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், இன்னும் நாம் நரகத்தை பார்த்து விரண்டோடாமல், அதை விட்டு விலகி செல்லக்கூடிய விஷயங்களை செய்யாமல், சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய நன்மாராயங்களை நாங்கள் செய்து வராமல், இன்னும் நரகத்திற்கு பக்கம் போகக்கூடிய கெட்ட விஷயங்களை நாங்கள் நடைபெற்று கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், நம்மை விட கை சேதத்திற்குரியவர்களை யாராகவும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக. உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தந்தருள்வானாக. இன்னும் தூங்கி கொண்டு இல்லாமல் இந்த நரகத்தினுடைய வீரியத்தை நாங்கள் உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி நன்மையின் பக்கம் நடைபெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நீ மக்கள் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.